ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜீரோ ஃபீஸ் இன் இன்ஜினியரிங் காலேஜஸ் கண்டிப்பாக முடியும். ஜீரோ ஃபீஸ் இன் இன்ஜினியரிங் காலேஜஸ் கண்டிப்பாக முடியும். ஆனால் இப்போ கிடையாது. இப்போலேருந்து ஒர்க் பண்ணாக்கா அடுத்த 10 வருஷம் கழிச்சு கண்டிப்பாக இது வந்து பாசிபிள். கண்டிப்பாக இது வந்து நடக்கிறதான பாசிபிள் எல்லாமே இருக்குது. நம்ம சில பேசிக் கால்குலேஷன்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். கொஞ்சம் போர் அடிக்கும், பட் பாருங்கள். ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் உங்களுக்கு வந்து அட்மிஷன் வந்து 1000 ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு வருஷத்துக்கு வந்து 1000 ஸ்டூடெண்ட்ஸ் வராங்கன்னு வச்சுப்போம். ஃபீஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் கிட்டேயும் ஒரு செமிஸ்டருக்கு வந்து 1 lakh வாங்குறாங்கன்னு வச்சுப்போம் அந்த காலேஜ். அப்போது 2 செமிஸ்டர் இருக்கும் இல்லையா? ஸோ ஒரு வருஷத்துக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க அப்படின்னாக்கா ஒரு ஸ்டூடெண்ட்க்கு வந்து 2 lakh வரும். இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்க்கு. அப்போ டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1000 ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து சொன்னோம் இல்லையா? அப்போது ஒரு ஸ்டூடெண்ட்க்கு வந்து 2 lakh. அப்போ 1000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 20 crore, 20 கோடி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே இருந்து 1000 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபீஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 20 கோடி. இப்போது நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸு கிட்டேருந்து வாங்கின ஃபீஸ் வந்து 20 கோடி காலேஜ். இப்போ காலேஜுடைய எக்ஸ்பென்சஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு டிபார்ட்மெண்ட்கான எக்ஸ்பென்ஸ் என்னன்னு பார்த்துக்கலாம். இப்போது அந்த டிபார்ட்மெண்ட்டில், மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் 10 அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ், 3 அசோசியேட் ப்ரொஃபஸர்ஸ், 2 ப்ரொஃபஸர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஹெச்ஓடி அசியூம் பண்ணிக்கலாம். இவ்வளோ ஸ்டாஃப் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வந்து சேலரி வந்து எடுத்து பார்க்கலாம். சேலரி வந்து அப்ராக்சிமேட் சேலரி ஒவ்வொரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கும் வந்து பார்த்திங்கன்னா 25,000 கண்டிப்பாக கிடச்சிரும். அசோசியேட் ப்ரொஃபஸருக்கு வந்து 50,000 per month. நான் சொல்கிறது எல்லாமே per month. ப்ரொஃபஸர்ஸ்க்கு வந்து 80,000 per month. ஹெச்ஓடிக்கு வந்து எப்படியும் வந்து ஒரு 1 lakh வந்துடும். இது வந்து ஒவ்வொருத்தருக்கான சேலரி நான் சொன்னேன். இப்போது நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஸருக்கு பார்த்தோம். அப்போ 10 பேர் இருக்காங்க இல்லையா? அப்போது 10 அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு வந்து 25,000 into 10. இப்போது எவ்வளோ ஆகும்? 10 பேருக்கு வந்து எவ்வளோ ஆகும்? 2,50,000 ஆகும். 2,50,000 ஆகும் 10 பேருக்கு. அதே மாதிரி 3 அசோசியேட் ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க. ஒருத்தருக்கு வந்து 50,000. அப்போ 3 பேர் இருக்காங்க. நம்ம மல்டிப்ளை பண்ணோம் 3ஆல். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து 1,50,000 வரும். அசோசியேட் ப்ரொஃபஸர்ஸ்க்கு வந்து டோட்டலாக 1,50,000. அடுத்தது வந்து ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து 80,000 நம்ம வந்து போட்டிருந்தோம். அப்போ 2 பேர் அப்படின்னா இப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1,60,000. ஒரு ஹெச்ஓடி தான் இருப்பார். அவருக்கு வந்து 1 lakh சேலரி. அப்போ ஒருத்தர் தான் இருப்பார். ஸோ 1 lakh சேலரி. ஸோ ஹெச்ஓடி கணக்கில் வந்து 1 lakh வந்துடும். இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஆட் பண்ணலாம். இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ், அசோசியேட் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருடைய சேலரியும் வந்து per monthக்கு நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். அந்த டோட்டல் போட்டு தான் இப்போ நான் தனியாக போட்டிருக்கேன். எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 6,60,000. இது நம்ம வந்து ரவுண்ட் பண்ணிக்கலாம். 7 lakh வச்சுக்கலாம். ரவுண்ட் பண்ணிவிட்டு 7 lakh சேலரி per month. ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு மந்த்துக்கு வந்து ஆகிற சேலரி வந்து 7 lakh. நம்ம அசியூம் பண்ணிக்கலாம் ஒரு காலேஜில் 6 டிபார்ட்மெண்ட், இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் 6 டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். சிஎஸ், ஏஐடிஎஸ், மெக், ட்ரிபிள்இ, அதுக்கப்புறம் வந்து இசிஇ, அதுக்கப்புறம் சிவில். பேசிக்காக ஒரு 6 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து 7 lakh. அப்போ 6 டிபார்ட்மெண்ட் அப்படின்னா நம்ம வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம் 6ஆல். அப்போ நம்மளுக்கு வந்து கிடைக்க போகிற அந்த எக்ஸ்பென்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா 42 lakh, 42 லட்சம் சேலரிக்கு மட்டும் வந்து பார்த்திங்கனாக்கா போகுது. ஸோ டீச்சிங் ஸ்டாஃப்க்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 42 lakh. நான் டீச்சிங் ஸ்டாஃப்லாம் இருப்பாங்க இல்லையா? இந்த லேப் அசிஸ்டண்ட், அதுக்கப்புறம் ஆஃபீஸ் அட்மின், அட்டெண்டர்ஸ் இவங்களாம் இருப்பாங்க இல்லையா? அவங்களுடைய சேலரி வந்து per month வந்து 10 lakh வச்சுக்கலாம். எல்லாருக்கும் சேர்த்து 10 lakh வச்சுக்கலாம். அப்புறம் டெஃபினட்டாக பிரின்சிபல் இருப்பார். அவருக்கு வந்து per month வந்து 2 lakh வச்சுக்கலாம். வைஸ் பிரின்சிபல் அவருக்கு வந்து 1,50,000 வச்சுக்கலாம். டோட்டலாக சேலரிக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 55,50,000 per month வருது. மிஸ்லெனியஸ், அதாவது சில்ட்ர அது இதுன்னு போடுவாங்க இல்லையா? அது வந்து ஒரு 5 lakh வச்சுக்கலாம். ஸோ டோட்டலாக வந்து சேலரிக்கு வந்து 60,50,000 per month ஆகும். 60,50,000 per month ஆகும். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரவுண்ட் பண்ணிக்கலாம். 70 lakh per monthன்னு வச்சுக்கலாம். ஒரு மாதத்துக்கு 70 lakh. அப்போ ஒரு வருஷத்துக்கு நம்ம வந்து மல்டிப்ளை பை 12 பண்ணணும்.
அப்போ எவ்வளோ வரும்? 8 crore 40 lakh, 8 கோடியே 40 லட்சம் வந்துடும் சேலரிக்கு மட்டும். அப்போ டோட்டல் இன்கம் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து எவ்வளோ வாங்கினாங்க? 20 crore வாங்கினாங்க. சேலரி எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8 கோடியே 40 லட்சம். நம்ம வந்து ரவுண்ட் பண்ணிக்கலாம், 9 crore வச்சுக்கலாம், 9 கோடி வச்சுக்கலாம். அப்போ காலேஜுடைய டோட்டல் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 11 கோடி, 11 crore. இதுதான் காலேஜ் கிடைக்கிற ப்ராஃபிட். ஃபீஸ்லேருந்து வர ப்ராஃபிட் வந்து 11 crore. இந்த 11 crore தாண்டி அவங்க ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு ப்ராஃபிட் எடுத்தாங்கன்னாக்கா ஃபீஸ் பே பண்ண வேண்டாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? கமர்ஷியலைஸ் பண்ணணும். காலேஜையும் ப்ரொஃபஸர்ஸையும் கமர்ஷியலைஸ் பண்ணணும். அப்படின்னா என்ன? காலேஜும் ப்ரொஃபஸர்ஸும் சேர்ந்து ப்ராடக்ட்ஸை இனோவேட் பண்ணி அதுலேருந்து ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணணும். காலேஜ் வந்து ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணிச்சுன்னா நம்ம ஏன் ஃபீஸ் பே பண்ணணும்? ஃபீஸே பே பண்ண வேண்டாம். இதுதான் நான் சொல்ல வர்றது. காலேஜஸ் வந்து ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஒரே வீடியோவை போட்டால் இது ரொம்ப லென்த்தியாக போகும், அதனால தான் நான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ரோட் மேப் வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.